அதனால் நீ வந்து நாளைக்கு செத்துட்டே அப்படின்னா நானும் என் பையனும் நடு ரோட்டில் நிற்கணும். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். வந்துடும், வந்த உடனே கூப்பிட்றேன், வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஜீரோ, வாஷ் அவுட். அது வரைக்கும் உங்களை பிரிந்திருந்த மனைவியும் மகனும் இதுக்கப்புறம் உங்களுடையதே கிடையாது லீகலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் தான் சித்தியோட வீடு இருக்குது. போய் பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு கூட 10 ரூபா பணம் இல்லை. போட்டிருக்கிற ஷர்ட்டு பேண்ட்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் இழந்து ஜீரோ ஆயாச்சு. எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் உதவிக்கு ஆள் இல்லை. கூட இருந்த அத்தனை நண்பர்களும் ஒருத்தருமே இல்லை. அம்மா அந்த வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அப்பாவை எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, வேலை செஞ்சுக்கிட்டு. கண்ணு முன்னாடி எல்லாமே எழுந்து போய் மனது அளவாகவும் பாதிக்கப்பட்டாச்சு, சரீரம் அளவாகவும் பாதிக்கப்பட்டாச்சு, ஃபினான்ஸ் பாதிக்கப்பட்டாச்சு. எல்லாமே போய் வாஷ் அவுட் ஆகி அந்த இடத்துல நான் அப்படியே நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது, போய் மோதி பேசாமல் இறந்து செத்துடலாமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தாட் வருது. எல்லாமே போச்சு அப்படின்னு.